அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும். அண்ட் இன்னைக்கு இந்த காலை பொழுது நம்ம பார்க்க போகிறது டாக்ஸிக் படத்தோட டீசர் தான். த ஹோல் வெயிட்டிங் வாஸ் பர்த்ன்னு சொல்லலாமா இல்லைன்றதை இந்த டீசரை பார்த்தா தான் சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி நான் பெரிய ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். போன வீடியோவில் செய்யோன் அப்படின்னு ஒரு படம், நம்ம சிவகார்த்திகனுடைய படம். ஸோ அந்த படத்துக்கு நான் பேசின சில விஷயங்கள் கன்வே ஆகின விதம் லைக் மோஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நான் என்னுடைய மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மன்னிப்பு எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதா தான் நான் இருந்தேன். அது ஏன்னா நிறைய பேருக்கு அது ஹர்ட் ஆகியிருக்கேன். நான் சொல்ல வந்த விஷயமே வேறு. அண்ட் அன்னைக்கு நான் இருந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டும் வேறு தான் இருந்துச்சு. பட் அதே மிஸ்டேக் தான். அந்த தப்பை நான் சரி பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டேன். நான் சரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் கீழே கமெண்ட்ஸ்லேயும் பல பேருக்கு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அது தொடர்ந்து தான் நான் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஒரு ஃபீல் ஒன்று இருந்துச்சு. அந்த மன்னிப்பை கேட்டுருவோமே. ஸோ கமெண்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு டேரெக்டாக வீடியோவில் சொல்லிட்டா பாதி பேர் பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ மனசார அந்த மன்னிப்பை கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த ஒரு ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுறதா நான் அந்த வீடியோ எடுக்கலை. அண்ட் யாருக்கும் எந்த ஹேட்ரடும் இல்லை. நோ கம்பேரிசன் பிட்வீன் கார்த்தி அண்ட் எஸ்கே அவர்கள். ஸோ எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டான ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிங் இருக்குது. அண்ட் தே டிசர்வ் இட்டுங்க. எல்லாருமே டிசர்விங் ஆக்டர்ஸ் தான் அந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த டீசரை பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டான விஷயங்களை பற்றி பேசலாம். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது கீதோ மோகன்தாஸ் அவர்கள். அண்ட் ஈவன் யாஷ் ஹஸ் written the story. ஸோ இன்க்ளூடிங் யாஷ் இஸ் த ஹீரோ. அண்ட் அதுக்கப்புறம் இதில் ஹீரோயின்ஸ் தான் 5 பேர் இருக்காங்க. அண்ட் வி கேன் சி ருக்மினி வசந்த் இஸ் தேர். நம்ம நயன்தாரா இருக்காங்க, தாரா சுத்தாரியா, ஹுமா குரேஷி அண்ட் கியாரா அத்வானி. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த ஒரு டீசரை பார்த்துட்டு வந்தேன். அண்ட் ரவி பஸ்ரூரோட மியூசிக் ரெடியாக மக்கள். அண்ட் வீடியோவில் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் மனசார கேட்டுக்கிறேன். அதையும் நீங்கள் பண்ணிடுங்க. அண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான அப்டேட்ஸ் எனி டைம் கிடைக்கும். ஸோ அதையும் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1 வாங்க. இந்த முறை யுத்தம் வேற. அவங்களோட சூழ்ச்சியும் வேற. பகிச்சுக்கிட்டு வாழ முடியாது. பிடிவாதத்தை விட்டுடு. கிவ் அப் ராயா. It's over. It's over when I say it's over. ரியலாவே அந்த ஒரு சீன் எடுத்த மாதிரி இருக்கு. ஓ that was terrible. Until then, some manners. Fucking manners. Hey, no censor. அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் சென்சர் போட்டு பார்க்க மாட்டாங்களோ. ஓ என்ன மார்க்கோட பாட்டு வாசனா இது. I'm home, Daddy. Oh, the dual role of intoxication in the world on 2026. So 19th, we are waiting against with Dhurandhar. Not against, versus Dhurandhar. And இது மார்க்கோட பாட்டு வாசனான்னு தெரியல. கேஜிஎஃப், மார்க்கோ, அதுக்கு அனிமல், எனக்கு என்னமோ நிறைய படங்கள் மைண்டுக்கு வந்துட்டு போகுது. இதுக்கு எப்படி என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியலை. ஒன்று இவர் பியர்ட் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் இட் வாஸ் இன் அதர் லெவல் ஆஃப் யூனோ ஒரு ஒரு பார்க்கும்போது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் தேர் சம் ப்ரூட்டல் சீன்ஸுங்க. இப்போ கேவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஜனநாயகனுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ ப்ராப்ளம் போட்டாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது இதிலலாம் டிரெக்டாக சென்சரே தேவையில்ல. ஒரு A ஸ்டார் A+ அடிச்சே தரல அந்த சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு. அண்ட் யூ கேன் நெவர் வாட்ச் திஸ் மூவி வித் த சில்ட்ரன் ஃபார் ஷுவர். பிலோ 18 ஆனால் தெரியாது இதெல்லாம் என்ன நடக்கும்னு. பட் ஸ்டில் இன்னொரு பக்கம் ஒவ்வொரு சீன்ஸும் ரொம்ப ப்ரூட்டலாக இருக்குதுங்க. அந்த கிளாஸ் பீசஸ்
ஒரு கண்ணாடியில் இருக்க அந்த கிளாஸ் பீஸ் ஐ மீன் அதை நொறுக்கிட்டு அந்த கிளாஸில் வந்து தேய்க்கும் போது அந்த வலி இன்னொரு பக்கம் சாலை வந்து கழுத்து அறுக்கிற சீனாக இருக்கட்டும். அண்ட் அவர் ஆரம்பத்தில் அந்த ஒரு பாத் டப்லேருந்து வராருல, அந்த பின்னாடிக்கு அந்த டேட்டு ரொம்ப வந்து ஒரு வியூவாக தெரிஞ்சு. ஆல்ரெடி நாங்கள் வந்து விக்ரம் இந்த மாதிரி படங்கள் இதெல்லாம் ரெஃபரன்சிங்காக தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே. பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ ஹவு இட்ஸ் கோன் ஒர்க் வித் தி ஆடியன்ஸ். அது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த படம். அதனால தான் நான் யோசிக்கிறேன், ஏன்னா இவ்வளோ பேர் பேசுகிறீங்கல்ல டாக்ஸிக் யாஷோடைய யாஷோடைய இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. பிகாஸ் கேஜிஎஃபோட இதை அவர் வந்து ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து லெவல் பண்ணிட்டார். ஸோ நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன்றதுக்கான ஒரு இது. பட் இதில் வந்து ஹீஸ் ஆக்டிங் இன் டுவல் ரோல்னு நினைக்கிறேன். அதான் டேடி ஐ எம் ஹோம்ன்றாரு, அதில் டேடி இஸ் கம்மிங்ன்ற ஒரு விஷயம் அதில் வந்துச்சு. ஸோ வி ஹேவ் சம் சென்ஸ் இன் திஸ். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் இல்லை இதுக்காகட்டு ட்ரெய்லரில் என்ன மாதிரி விஷயங்கள் தரப்போகிறான்னு தெரியலை. அண்ட் இன்னொரு பக்கம் இதில் வந்து நான் பார்த்து அந்த ஒரு ஸ்பார்க் ஒன்று அப்படியே திடீர்னு வந்ததாக இருந்தால் அவர் வந்து அந்த பாத்தப்பில் ஒரு பார்த்தார் பார்வை பாருங்க, ரியல் இட் வாஸ் லைக் ரியல் லுக். ஒருத்தர் அட்டிக்கணுன்ற வெறி இருந்து எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கோவத்தை வச்சுட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு கண்ணோடைய ஜூமின் நல்லா இருந்துச்சு. இட்ஸ் ரியல் நைஸ். அண்ட் ஆல் தி ஃபைட் சீன்ஸ் விஎஃப்எக்ஸ் குவாலிட்டிங்க, இட்ஸ் ஹாலிவுட் ரேஞ்ச் குவாலிட்டிங்க பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஹீரோயின்ஸ் இல்லை 5 ஹீரோயின்ஸ் எப்படி இதில் வந்து பச்சப் ஆகி என்னென்ன ரோலில் எப்படி வரப்போகிறாங்கன்றதும் இன்னொரு விதமான ஒரு ஹைப் தான். இதில் வந்து யாரையுமே நமக்கு காமிக்கலை. லைக் ஒன்லி யாஷ் இஸ் தேர், ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி யாஷ். அதில் இங்கே ஒரு டீசல் இப்போ மாதிரி தான் நாங்கள் பார்க்க முடியுது. அண்ட் நோ ஹீரோயின்ஸ், நோ ஒன் இஸ் இன்க்ளூடட். அண்ட் த மியூசிக் ஆஃப் ரவி பஸ்ரூர், யூ ஆல் எனிவேஸ் நோ அபவுட் ஹிம். எப்படி அவரை வந்து அந்த ஒரு செட்டப்பை கொடுக்குறாரு இந்த ஹோல் டீசருக்கு. அந்த பிஜிஎம் தான் வந்து இட் கிவ்ஸ் ஒரு விதமான ஒரு வைப் அந்த ஒரு டீசருக்கு அப்படின்னா பார்த்து. ஏன்னா நாங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பார்க்கும்போது இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங், ஒரு வைப் ஒன்று தரும். அது எப்போவே நான் நோட்டீஸ் பண்ணிக்க ஒவ்வொரு படங்களுக்கும். ஸோ அந்த ஒரு ஹைப் ஏற்றி விட்டுருக்கா நம்ம ரவி பஸ்ரூர் அவர்கள். அண்ட் அதை தாண்டி வேறு இதில் வந்து அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் கூட சினிமாட்டோகிராஃபியை தாண்டி விஎஃப்எக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் அதில் ஒரு ஸ்னோவில் லைக் ஐ மீன் அது ஒரு ஐ திங்க் மவுண்டன் ஏரியாஸில் வந்து சம் ஜெட்டோ ஐ மீன் ஏர்ஃபோர்ஸ் சம்திங் இஸ் ஃப்ளைட். ஸோ அதுவும் ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கும் ஒரு வித்தியாசமான. பட் எனக்கு தெரிஞ்சு கன்னட இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நான் பார்க்குறேன் இந்த ஒரு ரேஞ்சை குவாலிட்டியான மூவியை தரப்போகிறாங்க. குவாலிட்டியாக இல்லைன்றது ஆடியன்ஸை செலக்ட் பண்ண போகிறாங்க. பட் எனக்கு தோணுது, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ நல்லா எழுதி பண்ணியிருக்காங்கன்றது தோணுது டீசரை பார்க்கும்போது. அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்சுங்க. இது வந்து எந்த லெவலுக்கு வந்து பேசப்பட போகும் ஒரு படமாக மாறப்போகுதுன்னு யூ பீப்புள் வில் டிசைட். ஸோ அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இதில் வர்ற ஒரு சில இன்டிமேட் சீன்ஸும் கூட லைக் ரொம்பவே காமிக்கலை. ஒரு 1-2 இடத்துல வெறும் லைக் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் காட்டி அதையும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுதான் அவ்வளோதான், அங்கே வேறு எதுவுமே இல்லை. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு நான் எதிர்பார்க்கலை. எப்படியும் வந்து பார்த்தா தான் நமக்கு தெரிய போகுது எப்படி விஷயங்கள் இருக்குமோ. எதிர்பார்ப்பச்சிட்டு வந்து நல்லா இல்லைன்ட்டு அப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும், பூகம்பமாக வெடிச்சு நிற்கும். ஸோ அதனால் ஐம் நாட் இன் டு திஸ். நான் வந்து பார்த்துட்டேன், என் கருத்துக்களை சொல்லிட்டேன். இதை தாண்டி யாஷோடைய ஃபேன்ஸ் பல பேர் இருப்பீங்க, இந்த டீசரை பார்த்தவங்க இருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க. அண்ட் லிட்ரலி யூனோ எக்ஸ்பெக்டிங் ஃபார் தி ட்ரெய்லர். இதே இப்படி ட்ரெய்லருக்கு என்ன விஷயங்களை நமக்கு வந்து தரப்போகிறாங்க ஆஸ் அ ட்விஸ்ட். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் தட் டூ. ஸோ இந்த டீசரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட மறந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் அப்பப்போ கைக்கு கிடச்சிடும். அவ்வளோதான். 9:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க அங்கே நம்ம ஊர் டைம் படி. இப்போ இங்கே மணி சரியாக இப்போ தான் இங்கே 9 ஆகுது. ஸோ அங்கே டைமை விட ஒரு 3 hours கம்மியாக தான் போயின்னு இருக்கு. ஸோ எந்திரிச்சு பார்த்த உடனே ஓகே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மங்களக்கிழமை இருக்குன்னு பார்த்தேன். இட்ஸ் ஃபுல் ஆஃப் ப்ரூட்டாலிட்டி. ஸோ ஐ சோஸ் ப்ரூட்டாலிட்டி ஃபார் நவ் இந்த ஒரு வீடியோக்காக. தட்ஸ் இட், ஐம் டானுங்க. வேறு எதுவும் இல்லை. இதை தாண்டி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தான் கீழே சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னு அதை பற்றி யாச்சும் எடுத்து பேசணும்னா கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.